காதல் 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 சீரியல்ல இனிய எபிசோட பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஆபீஸ் எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்ப அர்ஜுன் மதுவோட போட்டோவை தன்னோட கேபின்ல வச்சு அதுக்கு தாலியை வேறையா போட்டு விட்டுருக்கிறாப்புல. இதனால மதுவுக்கு கோபம் வந்து அந்த போட்டோவையே எடுத்து அர்ஜுன் தலையிலேயே அடிக்கிறாங்க. அர்ஜுன் தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அச்சச்சோ, அர்ஜுன் தலையில இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதறாங்க. ஆனா அர்ஜுன் அதை பத்திலாம் கவலைப்படவே மாட்டேங்கிறாப்புல. வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அர்ஜுன் வர மாட்டேங்கிறாப்புல. டக்குன்னு மது தோல்ல இருக்கிற சாலை எடுத்து ரெண்டா கிழிச்சு, நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா, புருஷனுக்கு அடிபட்டதுன்னா உடனே சேலையை கிழிச்சு தலையில கட்டு போடுவாங்களே, உன்கிட்ட சேலை இல்ல அதனாலதான் சால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாலை ரெண்டா கிழிச்சு அதால அர்ஜுன் கட்டு போட்டுக்கிறாப்புல. மதுவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அங்க அப்படியே வாய் தகராறா ஆகிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சண்டை பெருசாக திடீர்னு ஹச்ஆர் அங்க வந்துடுறாங்க. சரி பெருசா வச்சு செய்ய போறாங்களாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த ஹெச்ஆர் என்னடானா சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்றதா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வெளியில பண்ணுங்க. இங்க ஒர்க்கிங் ஏரியாவில் எதுவும் பண்ணிடாதீங்க. அர்ஜுன் அவனோட டேபிள்ல என்ன வேணும்னாலும் பண்ணிக்கிறான். அது அவனோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அர்ஜுன் பண்றது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா எந்த ஒரு ஆபீஸ்லயும் இப்படியெல்லாம் பண்ண அலோ பண்ணவே மாட்டாங்க. சீரியல் அப்படிங்கிறதுனால நமக்கு காமிக்கிறதுக்கு அப்படி காமிக்கிறாங்க. மது ரொம்பவுமே ஏமாந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல நம்ம மதுவோட போட்டோ வச்சு அதுக்கு தாலி கட்டி விட்டுட்டு நம்ம அர்ஜுன் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இங்க நம்ம கஸ்தூரியை காமிக்கிறாங்க. கஸ்தூரி ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு கார்ல அழைச்சிக்கிட்டு போறாங்க. கஸ்தூரியோட அத்தை பையன் தான் அழைச்சிக்கிட்டு போறாப்லாட்டுக்கு. அவரோட ரியாக்ஷனை வச்சு பார்க்கும் பொழுது கஸ்தூரிய அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்காப்லையாட்டுக்கு. ஸோ இப்போ தாத்தா சீரியஸா இருக்குன்னு தானே அழைச்சிக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி நம்ம தாத்தா கட்டிலில் படுத்து கிடக்கிறாப்புல. கஸ்தூரி போன உடனே தாத்தா அப்படின்னு பாச பிணைப்பு அங்கே ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல தான் நம்ம தாத்தா ஆரம்பிச்சிடுறாப்புல. நான் சாவறதுக்குள்ள கஸ்தூரியோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பேசாம உன் தங்கச்சி பையனுக்கே கஸ்தூரியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, இதான் என்னோட ஆசை அப்படின்னு வரைய அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கு. கஸ்தூரி அந்த டைம்ல இல்ல. ஸோ அவங்க கொஞ்சம் நவுந்து போயிடுறாங்களாட்டுக்கு. கஸ்தூரிக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இவரு கஸ்தூரியோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டேன், நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் என் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியணும்ல அப்படின்னு கேட்கிறாப்புல. நீ சொன்னா உன் பொண்ணு என்ன கேட்காமையா இருக்க போகுது அப்படின்னு இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல கஸ்தூரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது ஊருக்கு போறதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கப்புறம் கஸ்தூரிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. கரிகாலனோட வீட்டை தான். வழக்கம் போல இந்த ஸ்வேதாவோட அம்மா நீங்க மாட்டுக்கு அர்ஜுனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்க, அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே அடங்காம சுத்திக்கிட்டு இருப்பான், இப்ப வெளியில அனுப்பிச்சுன்னா சுதந்திரமா அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான், முதல்ல அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, மறுபடியும் ஸ்வேதாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டியும் அதே தான் சொல்றாங்க. அப்படின்னா அர்ஜுனை வீட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு கரிகாலனும் சம்மதம் தெரிவிச்சிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.